பிரான்சிஸ் சவேரியார் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர். ஸ்பெயின் நாட்டில் நவரா மாநிலத்தில் சவேரியார் கோட்டையில் 1506 ஏப்ரல் 7 அன்று பிரான்சிஸ்கோ பிறந்தார். அவரது தந்தை பெயர் யுவான் தேயாசு. அவரது தாயார் பெயர் டோனா மரியா. செல்வ சீமானின் மகனான பிரான்சிஸ் குதிரை சவாரி மற்றும் கத்தி சண்டையில் வல்லவராக திகழ்ந்தார். உயர்கல்வி கற்பதற்காக பாரிஸ் புனித பார்பரா கல்லூரி சென்றார். அங்குதான் புனித லொயோலா இன்னாசியாரை சந்தித்தார் நமது சவேரியார். பிரான்சிஸ் உலக நாட்டங்களில் ஈடுபட விரும்புவதை கண்ட இன்னாசியார், மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று அடிக்கடி அவரிடம் கூறி வந்தார். இது குறித்து ஆழ்ந்து சிந்தித்த பிரான்சிஸ் மனம் மாறினார். பிரான்சிஸ் மற்றும் அவருடன் இருந்த 4 பேர் 1534 ஆகஸ்ட் 15 அன்று வார்த்தைப்பாடு கொடுத்தார்கள். பிறகு 1537 ஜூன் 24 அன்று இன்னாசியாருடன் சேர்ந்து குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். மறைப்பணி ஆற்றுவதற்கு 1541 ஏப்ரல் 7ஆம் தேதி கப்பலில் புறப்பட்டு கோவா வந்தடைந்தார். 1545 பிரான்சிஸ் மலாக்கா சென்றார். அங்கு கொஞ்ச காலமே நற்செய்தி போதித்தாலும் பலரை கிறிஸ்தவ மறைக்கு கொண்டு வந்தார். பல இடங்களில் நற்செய்தி பணி அறிவித்த புனித சவேரியார் 1552 டிசம்பர் 2 அன்று இறந்தார். திருத்தந்தை 15ஆம் கிரகோரி 1622 மார்ச் 12 புனிதராக உயர்த்தினார்கள். இன்றும் சவேரியாரின் உடல் அனைவரும் காணக்கூடியதாக கோவாவில் இருக்கிறது. இலக்கு தெளிவாக இருந்தால்தான் இன்னல்கள் அனைத்தும் இனிய அனுபவங்களாகும். வாழ்க்கை சுகமாகும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அழைத்தலை ஊக்கப்படுத்துவோம். இறை ஆட்சியை வலிமைப்படுத்துவோம்.